determination of specific charge of an electron. Electron பற்றி நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கேத்தோட் ரேஸ் பார்த்தோம். ஸோ கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான். இப்போ நம்ம என்ன இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் E/m. E/m அப்படிங்கிறது என்னது? சார்ஜ் பர் யூனிட் மாஸ். இந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ் பர் யூனிட் மாஸ். ஒரு யூனிட் மாஸில் எவ்வளவு சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடை எக்ஸ்பெரிமெண்டலாக செட் பண்ண ஒரு யார் அப்படின்னா தென் J.J. தாம்சன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1887 த J.J. தாம்சன் ஸோ என்ன பண்ணார்? த கேஸஸ் இன் டிஸ்சார்ஜ் டியூப்ஸ். நம்ம ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் டியூப்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ கேத்தோட் ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? இங்கே வந்து டிஸ்சார்ஜ் டியூப்ஸ் வேணும். ஸோ இப்போ கேஸஸ் இன் டிஸ்சார்ஜ் டியூப்ஸ் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் தட் மீன்ஸ் கேத்தோட் ரேஸ் இஸ் அஃபெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம். இந்த கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸில் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதனால் என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட். ஸோ இப்போ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் கேத்தோட் ரேஸ் கம்பல்சரி டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன் தி செட்டப் ஆஃப் திஸ் இஸ் த J.J. தாம்சன் செட்டப் பை யூசிங் த டெட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மாஸ் நார்மலைஸ்டு சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த E/m அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படிங்கிறது E/m என்ன சொல்லலாம்? மாஸ் நார்மலைஸ்டு சார்ஜ்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் சார்ஜ் பர் யூனிட் மாஸ் ஆஃப் த கேத்தோட் ரேஸ். ஸோ ஹியர் கேத்தோட் ரேஸ் இஸ் த எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ வாட் இஸ் த டிசைன் ஆஃப் த J.J. Thomson determination of specific charge? So the first one is the cathode ray. How to produce the cathode ray? By using the filament in thermionic emission to apply the battery to give the supply of the cathode and the anode. Here the cathode rays is produced. And then how to accelerate the cathode ray to fall on any one of the matter. So properties of கேத்தோட் ரேஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேத்தோட் ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேலே விளை வைக்கும் போது நமக்கு என்ன நடக்குது? ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேலேயோ இல்லை ஒரு மெட்டீரியல் மேலேயோ விளை வைக்கும் போது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ ஹவு டு அஃபெக்ட் பண்ணுறதுன்னு என்னது? ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேலே ஒரு கேத்தோட் ரே வந்து ப்ரொடியூஸ் ஆகி இங்கே கன்னில் ப்ரொடியூஸ் ஆகி கேத்தோட் ரே இது மேலே விழும் போது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா என்னது? அங்கே ஒரு ஃப்ளூரசன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே இந்த கேத்தோட் ரேவை ஆனோட நோக்கி ஆக்சலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இந்த ஹை வோல்டேஜ் பேட்டரி யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஹியர் இஸ் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல், ஹியர் இஸ் த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். த ஆனோட் இட் ஆக்ட்ஸ் as a anode, it acts as a cathode. The cathode rays are accelerated towards the positive side in a narrow tube. இந்த நேரோ டியூப்பில் என்ன பண்ணோம்? இந்த கேத்தோட் ரேஸு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணோம். எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் வாட் இஸ் த ஸ்பீடு? 10⁻7 மீட்டர்/செகண்டுங்கிற வேகத்தில் இந்த கேத்தோட் ரேஸ் வந்து ட்ராவல் பண்ணுதில்ல. ஸோ த கேத்தோட் ரேஸ் see the electric and magnetic field, they affect the electric and magnetic field. Magnetic field ஆலையும் electric field ஆலையும் கேத்தோட் ரேஸ் வந்து கம்பல்சரி டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஹியர் த செட்டப் ஆஃப் electric field by the using the plate, metal plate. So here is the positive and here is the negative. This is the deflecting plate. And then the magnetic field. What is the magnetic field here? This is the north pole, this is the south pole. By using the high magnetic field applied in the between the cathode tube. So இப்போ electric field magnetic field இங்கே ஒன்று எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்போ this is the cathode tube, this is the cathode ray, this is the cathode ray. The electric field pass through a line. This is the electric field E. And this is then the another axis. This is the x-axis. அதை நம்ம திங்க் பண்ணிக்கலாம். எப்படி? இப்போ இது வந்து கேத்தோட் ரேஸ் அப்படின்னா இப்போ இது வந்து x-axisன்னு வச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் வருது? y-axisல வருது. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? x-axis, the y-axis and another one is the z-axis. The z-axisல எப்படி இருக்கும்? அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ the three are mutually perpendicular to each other. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த கேத்தோடு டியூப்? ஸோ ஹியர் திஸ் த பேட்டரி டு ப்ரொடியூசிங் த கேத்தோட் ரே. The cathode ray is
goes to the narrow tube to fall on a fluorescent screen. Here is the fluorescent screen. So this fluorescent screen is coated with zinc sulfide because this is the reflecting surface. ஒரு மானிட்டர் மாதிரி இது. இப்போ இந்த ஃப்ளூரோசன்ட் ஸ்க்ரீன் மேலே நம்ம இந்த கேத்தோட் ரேஸ் விழுந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு ஸ்கின்டிலேஷன் ப்ராசஸ் நடக்கும். லைட்டு வந்து ஒரு பிளேட் மேலே பட்டுச்சுன்னா தெரிச்சு போகும்ல, வெளியில் போகும்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் எப்பயுமே எப்படி போவோம்? ட்ராவல் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்கேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா இந்த கேத்தோட் ரேஸ் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் சைடில் நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் சேஞ்சஸ், இன்டர்சேஞ்ச் பண்ணோம். இப்போ இது நெகட்டிவாகவும் இது பாசிட்டிவாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம்? ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு போத் ஆர் பெர்பெண்டிகுலர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு லைனில் டிஃப்ளெக்ட் ஆனிச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகும். இது நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஃப்ளெக்ட் பிளேட்டோட ஏரியா நமக்கு முக்கியம். எவ்வளோ ஏரியாவில் நம்ம சார்ஜஸை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்தது என்ன இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளூரோசன்ட் ஸ்க்ரீன் மேலே ஸ்ட்ரெயிட் லைனில் கேத்தோட் ரேஸ் வந்து நமக்கு இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிடையாது. அப்போ நமக்கு எங்கே வந்து இந்த கேத்தோட் ரேஸ் வந்து ஃபாலோ ஆகும்? இந்த ஃப்ளூரோசன்ட் ஸ்க்ரீனில் ஓ அப்படிங்கிற பாயிண்டில் நமக்கு இந்த கேத்தோட் ரேஸ், தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். ஸோ ஃபாலோ ஆகிட்டு நமக்கு எப்படி தெரியாது? ஸ்கின்டிலேஷன் ஆகும். ஸ்கின்டிலேஷன் அப்படின்னா லைட்டு வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும் போது எப்படி இருக்கும்? பிளிங்க் ஆகல, அந்த மாதிரி நமக்கு இந்த ஃப்ளூரோசன்ட் ஸ்க்ரீனில் பிளிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேத்தோட் ரேஸ், தட் மீன்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸுடைய வெலாசிட்டியை நம்ம இதிலேருந்து டெட்டர்மைன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரான்ஸுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜை டெட்டர்மைன் பண்ணலாம் பை யூஸிங் த மெத்தட். எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இ/எம்மை கால்குலேட் பண்ணலாம். இல்லை ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இ/எம் த ஸ்பெசிஃபிக் சார்ஜை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேத்தோட் ரேஸு எவ்வளோ வேகத்தில் போயிட்டு இந்த ஸ்க்ரீன் மேலே விழுது. ஸோ என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியும். அப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்போது அது எங்கே போய் விழும்? ஃப்ளூரோசன்ட் ஸ்க்ரீனில் விழும். ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓங்கிற பாயிண்டில் நமக்கு கேத்தோட் ரேஸ் வந்து ஃபாலோ ஆகும். அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக் சார்ஜை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த டெட்டர்மினேஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் கேத்தோட் ரேஸ். கேத்தோட் ரேஸோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஸ்பீடு அதான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ வச்சுக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கேத்தோட் ரேஸ் எங்கே ஃபாலோ ஆகும் அப்படின்னா த ஒரிஜினல் பொசிஷன் ஓ, அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பொசிஷன் அந்த மிடில் ஆஃப் த போர்ஷனில் நமக்கு ஓங்கிற பாயிண்டில் நமக்கு என்ன ஆகும்? விழும். அந்த இடத்துல தான் நமக்கு ஸ்கின்டிலேஷன் நடக்கும். ஸோ இப்போ ஃப்ளூரோசன்ட் ஸ்க்ரீன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ கேத்தோட் ரேஸ் எங்கே வந்து ஃபாலோ ஆகுது? இந்த மிடில் போர்ஷனில் இந்த இடத்துல. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஓன்னு சொல்கிறோம். நம்ம டயக்ராமில் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ டயக்ராம் நல்லா ரெஃபர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் பொசிஷன் ஓங்கிற பாயிண்டில் நமக்கு விழும். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட வேல்யூவும், ஏன்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம்ல, சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கிறோம், சம் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம அனுப்பக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் இந்த இடத்துல ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்? there is no displacement in the cathode rays. இந்த cathode rays எங்கே வந்து ஃபாலோ ஆகுது? ஓ அப்படிங்கிறத மிடில் ஆஃப் த போர்ஷனில் ஃபாலோ ஆகுது. அப்போ நம்ம கொடுத்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த இடத்துல எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன தெரியும்? த ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் F is equal to QE. Q அப்படிங்கிறது சார்ஜ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. த மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸோடைய மேக்னிடியூடு என்ன பண்ணுவோம்? F is equal to BQV. So the Q is replaced by E. E அப்படினாலும் Q அப்படினாலும் என்னது? The charge of an electron தான். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணுறேன். QE is equal to BQV. இந்த Q அப்படிங்கிறது என்னது? சார்ஜ், எலக்ட்ரானுடைய சார்ஜ்.
அப்போ Qங்கிற இடத்துல E ரீப்ளேஸ் பண்ணுறேன். E is equal to E dV. So both sides are E are common. So this is the cancel. So what is the remaining? E is equal to BV. V is the velocity of the cathode rays. So we found the value of V. V is equal to E by B. What is the velocity of cathode rays? The ratio between the electric field and magnetic field is nothing but the velocity of cathode rays. Velocity of cathode rays is என்னது? electric field ஓட வேல்யூவும் magnetic field ஓட வேல்யூக்கு இடையே இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்றோம்? velocity ன்னு சொல்றோம். இப்போ நம்ம ஆல்ரெடி electric field அப்ளை பண்ணியிருக்கிறோம். magnetic field அப்ளை பண்ணி அப்ப எவ்வளவு how much of electric field is applied in the experiment? How much of magnetic field is applied? அப்ப இந்த வேல்யூ நமக்கு தெரியும். So this is the known value. இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எலக்ட்ரானுடைய கேத்தோட் ரேஸ் உடைய வெலாசிட்டியை டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ தென் அடுத்தது determination of specific charge E by M. ஸோ இப்போ தான் நம்ம கொஸ்டினுக்குள்ளார வந்திருக்கிறோம், டாபிக்குள்ளார வந்திருக்கிறோம். ஸ்பெசிபிக் சார்ஜ் E by M கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேத்தோட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு. எங்கே ஆக்சலரேட் ஆகுது? நமக்கு கேத்தோட் ரேஸ் வந்து நம்ம ஒரு பவர் சப்ளை கொடுத்துருக்குறோம். அப்படி பவர் சப்ளை கொடுக்கும்போது அங்கே வந்து கேத்தோட் ரேஸ் ஜென்ரேட் ஆகுது. அந்த குரூக் ஸ்பேஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, எப்படி வந்து கேத்தோட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ கேத்தோட் ரேஸ் வந்து எங்கேருந்து எங்கே ஆக்சலரேட் ஆகுது? கேத்தோடு டு ஆனோடு. ஸோ கேத்தோட் ரேஸ் ஆக்சலரேட் ஃப்ரம் கேத்தோடு டு ஆனோடு. கேத்தோட் டியூப்லேருந்து ஆனோடு டியூபுக்கு கேத்தோட் ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ அது எங்கே வந்து ஃபால் ஆகும்? ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் வந்து ஃபால் ஆகும். சரியா? அந்த இடத்துல ஃபால் ஆகும் போது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ கேத்தோட்லேருந்து ஆரம்பித்து ஆனோடு வரைக்கும் வருது பார்த்தியா? அப்போ சம் எனர்ஜி, த சம் ஆஃப் த எனர்ஜி இஸ் ஹேவிங் எ சார்ஜ். அந்த கேத்தோட் ரேஸ்க்கு என்ன இருக்கும்? ஒரு எனர்ஜி இருக்கும். ஏன்? த கேத்தோட் ரேஸ் ஆக்சலரேட் ஃப்ரம் C to A. சி கேத்தோட்லேருந்து ஆனோட நோக்கி ட்ராவல் பண்ணுது அப்படின்னா சம் ஆஃப் த எனர்ஜி அங்கே இருக்கும். ஸோ நம்ம இதுவும் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்குறோம். கேத்தோட் ரேஸ் ஹேவிங் எ சம் ஆஃப் த எனர்ஜி அண்டு மொமெண்டம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ பொட்டன்சியல் எனர்ஜி கேத்தோடில் என்ன எனர்ஜி இருக்கும்? அப்போ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது எனர்ஜி, அங்கே தான் கேத்தோட் ரேஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த கேத்தோட் ரேஸில் எலக்ட்ரானோடைய எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா பொட்டன்சியல் எனர்ஜியாக இருக்கும். ஸோ அது எங்கே ட்ராவல் ஆகுது? ஆனோட நோக்கி ட்ராவல் ஆகுது. ஸோ இப்போ த பொட்டன்சியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி ஃப்ரம் த ஆனோடு. சரியா? அப்போ அந்த ஆனோடில் அந்த பொட்டன்சியல் எனர்ஜி என்னவா மாறிடுச்சு? ஆனோடுக்கு வரும்போது கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடுச்சு. ஓகே, புரியுதா? அடுத்தது ஸோ இப்போ அங்கே நம்ம சம் ஆஃப் த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இஸ் கிவன் த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம ஒரு பொட்டன்சியல் எனர்ஜி கொடுக்குறோம்ல, கேத்தோடில் ஒரு பொட்டன்சியல் எனர்ஜி கொடுக்குறோம், ஆனோடில் ஒரு பொட்டன்சியல் எனர்ஜி கொடுக்குறோம். ஸோ த கேபிட்டல் V இஸ் த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் C அண்ட் A. தட் இஸ் கேத்தோட் அண்ட் ஆனோடுக்கு நீ கொடுக்கக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் என்னது? V அப்படின்னு எடுத்துக்கலாம். த பொட்டன்சியல் எனர்ஜி இஸ், ஸோ இப்போ அங்கே பொட்டன்சியல் எனர்ஜி என்ன சார் இருக்குது? கேத்தோடில் எனக்கு பொட்டன்சியல் எனர்ஜி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ பொட்டன்சியல் எனர்ஜி அப்படிங்கிறது த எலக்ட்ரான் EV. தென் கைனட்டிக் எனர்ஜி என்ன இருக்குது? கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா 3 12mv². ஸோ இப்போ பொட்டன்சியல் எனர்ஜி கேத்தோடில் இருக்கக்கூடிய பொட்டன்சியல் எனர்ஜியும் ஆனோடில் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜியும் நமக்கு ஈக்குவல். ஸோ பொட்டன்சியல் எனர்ஜி தான் என்னவா சேஞ்ச் ஆகுது? கைனட்டிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஃப்ரம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இங்கே எந்த எனர்ஜியும் கிரியேட் ஆகலை, டெஸ்ட்ராய் ஆகலை. ஆனால் என்ன ஆயிடுச்சு? கேத்தோடில் இருக்கக்கூடிய பொட்டன்சியல் எனர்ஜி அந்த எலக்ட்ரான் வழியாக ஆனோடுக்கு போகுது. அப்போ அந்த கைனட்டிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது. ஸோ த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை சொல்லலாம் நம்ம இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ EV இஸ் ஈக்குவல் டு 12mv². EV அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொட்டன்சியல் எனர்ஜி, தட் எலக்ட்ரானுடைய எனர்ஜி. அந்த எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது? மூவ் ஆகுது. ஸோ இப்போ கேத்தோட்லேருந்து ஆனோட நோக்கி மூவ் ஆகும் போது சம் எனர்ஜி வந்து கிடைக்கும். அந்த எனர்ஜி தான் இந்த 12mv² அப்படிங்கிற கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம E by M கண்டுபிடிக்கலாமா? இதுலேருந்து நம்ம E by M கண்டுபிடிக்கலாம். அந்த மாஸ் பர் எலக்ட்ரான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ E by M இஸ் ஈக்குவல் டு v². மீது இருக்கிறது என்னது? இந்த பொட்டன்சியல். இந்த பொட்டன்சியல் தான் இருக்குது இந்த சைடு. ஸோ இந்த சைடு இருக்கிற பொட்டன்சியலை நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 2v. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் E by M இஸ் ஈக்குவல் டு 1/2v. the v, what is the v? the v here, v is the velocity. 12mv². M is the mass, v is the velocity. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்னது? எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி, கேத்தோட ரேஸோட வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே
the velocity is equal to E by B அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வெலாசிட்டி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுற, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு. இந்த V ஸ்கொயர் டேர்மில் இருக்குது. அப்போ V is equal to E by B அப்படின்னா அப்போ V ஸ்கொயர் என்னது, V ஸ்கொயர் is equal to E ஸ்கொயர் by B ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ E by M is equal to 1/2V E ஸ்கொயர் by B ஸ்கொயர். ஸோ இப்போ E by M ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிபிக் சார்ஜ் E by M. ஸோ ஹவு டு ஃபைண்ட். ஸோ இப்போ V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், நம்ம அப்ளை பண்ண பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நம்ம கொடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா E எலக்ட்ரிக் ஃபீல்டு, B மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த வேல்யூலாம் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்ம. 1/2 V இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி, Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இதெல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we get the value of E by M is equal to 1.7 × 10⁻11. C, what is C? E na charge. Charge oda unit என்னது கூலும். Then mass, here M is the mass. Mass oda unit என்னது kilogram. So கூலும் kilogram power -1. So இப்போ இது ஒரு first method, determination of specific charge. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கேத்தோட்லேருந்து ஆனோட நோக்கி வந்தால் அந்த கேத்தோட் ரேஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெசிபிக் சார்ஜுக்கான வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹியர்? ஸோ இப்போ என்ன சார், நம்ம ஒரு சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம், ஒரு சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ண சொன்னீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ண சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு? ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், E by M கண்டுபிடிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணி நம்ம E by M கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த அனதர் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்பெசிபிக் சார்ஜ். எஸ், அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் சார்ஜ் பார்த்தோம், வெலாசிட்டி பார்த்தோம். ஸோ இதில் தேர்ட் ஒன், த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சார்ஜ் ஒன்லி டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம இதுலேயும் E by M தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஒன்லி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே ரெண்டு ஃபீல்டு இருக்குது, ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும். இதில் சார்ஜ் அந்த கேத்தோட் ரேஸ் வந்து எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணிடலாம், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ஆஃப் பண்ணிடுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஃப்ளெக்ஷன் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ நம்மளுடைய செட்டப்பில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருந்துச்சு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேக்னெட் யூஸ் பண்ணியிருந்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெண்டு பிளேட் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த பிளேட்டோட லென்த் வந்து நம்ம Lன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பிளேட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு பிளேட் வந்து நெகட்டிவ் சார்ஜுன்னு இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ டிஃப்ளெக்ஷன் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ இதுக்கு இப்போ கேத்தோட் ரேஸுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ இதில் டிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய கேத்தோட் ரேஸ் எந்த டைரக்ஷனில் வந்து நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா வெர்டிக்கல் டைரக்ஷன் தான். சரியா? ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷனில் தான் நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ த ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு EE அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். எதுக்கு சார் நம்ம நியூட்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம்? இங்கே என்ன சார் வேலை அப்படின்னா, நம்ம இப்போ இங்கேருந்து கேத்தோட் ரேஸ் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃப்ளூரசன் ஸ்க்ரீனில் போயிட்டு படும். இந்த ஃப்ளூரசன் ஸ்க்ரீனில் விலகும் போது ஸோ இப்போ இது கேத்தோட் ரேஸ் வந்து மூவ் ஆகுதா? ஸோ இப்போ எனி ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் பை யூசிங் த நியூட்டன் செகண்ட் லா படி நம்ம சொல்லலாம். அதனோட ஆக்சலரேஷன் என்ன, எவ்வளோ மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு மூவ் ஆனிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து நியூட்டன்ஸுடைய செகண்ட் லாவை எடுத்துக்கலாம். ஸோ நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா என்னது? ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், F is equal to ma. The force is equal to the mass into acceleration. சரியா? ஸோ இப்போ நம்ம இது ஆக்சலரேஷன் வேணும், நம்ம எவ்வளவு வேகமாக இந்த கேத்தோட் ரேஸ் வந்து மூவ் ஆகுது, எவ்வளோ ஆக்சலரேட் ஆகுது. ஏன் ஆக்சலரேட் ஆகுது? ஆல்ரெடி இங்கே கேத்தோட் ரேஸ் வந்து ஹை ஸ்பீடு எலக்ட்ரான்ஸில் தான் நம்ம போயிட்டுருக்கு. நம்ம இதில் வந்து இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் கேத்தோட் ரேஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுன்னு நம்ம தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு உள்ளார வரும்போது, அதாவது இந்த பிளேட் இருக்குது பார்த்தியா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு போகக்கூடிய பிளேட், இந்த பிளேட்டோட லென்த்து எவ்வளவோ அவ்வளோ தூரத்துக்கு இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சரியா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால் எலக்ட்ரானிக்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம், அதை பற்றி நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஏரியாவை பொறுத்து இந்த லென்த்தில் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு போய்ட்டு. அப்போ இந்த ஏரியாக்குள்ளார என்ட்ரி ஆகக்கூடிய இந்த கேத்தோட் ரேஸு, அதாவது எலக்ட்ரான்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா திடீர்னு ஆக்சலரேட் ஆகும். ஸோ ஏன் ஆக்சலரேட் ஆகுது? அப்போ இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ்.
நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லையும் பார்த்தோம். நம்ம பாசிட்டிவ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம், பாசிட்டிவ் நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆக்சலரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நீ நியூட்டன்ஸுடைய செகண்ட் லாவில் வந்து F = ma அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா இப்போ ஆக்சலரேஷன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா F/m அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுடைய ஆக்சலரேஷன் பார்க்குறோம். ஸோ ஆக்சலரேஷன் = F/m, அதாவது ஃபோர்ஸு. எதோட ஃபோர்ஸு? எலக்ட்ரானுடைய ஃபோர்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எலக்ட்ரானுடைய ஃபோர்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் சொல்லலாம். ஸோ இப்போ Fe / m அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஸோ இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துருக்குறோம், E அப்படின்னு சொல்லிக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா இதுலேருந்து நம்ம E/m × E அப்படின்னு, அதாவது இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இருக்கிறது அப்படியே தான் E/m × E அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ என்ன சார் நடக்குது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் இந்த பிளேட்டில், இந்த எலக்ட்ரிக் பிளேட்டில் சரியா என்ட்ரி ஆகிற இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தென் டிவியேட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி டிவியேட் ஆகும், அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது இந்த இடத்துல இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு டிவியேட் ஆக ஆரம்பிக்கும். இங்கேருந்து டிவியேட் ஆக ஆரம்பிக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த கேத்தோட் ரேஸ் நேராக போய்ட்டு இந்த இடத்துல படும். அது நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் டிவியேட் ஆகுது பார்த்தியா, எந்த டைரெக்ஷனில், வெர்டிக்கல் டைரெக்ஷனில் டிவியேட் ஆகிறதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸோ எவ்வளவு டிவியேட் ஆகுது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல செக் பண்ணுறோம். செக் பண்ணும் போது ஸோ y' டீவியேஷன் ஆகுது. அப்போ இந்த y' டீவியேஷன் நமக்கு பிளேட்டில் கிடைக்கும் போது எவ்வளோ டீவியேஷன் ஆகுது, இந்த y' டீவியேஷன் பிளேட்டில் ஒய்ங்கிற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஏற்படுத்துது. சரியா, இங்கே தானே விழணும். ஸோ எந்த ஃபீல்டுமே இல்லைன்னா இந்த O அப்படிங்கிற டாப் பார்ட்டில் விழுன்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் இந்த டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Y அப்படின்னு எடுத்துக்கிறோம். எதனால், எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் நம்ம அப்ளை பண்ணுறதுனால இந்த டீவியேஷன் நடக்குது. சரியா, ஸோ இப்போ நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இப்போ E/m × E நமக்கு தெரியும். சார் இப்போ இதுலேருந்தே நம்ம E/m கண்டுபிடிச்சிக்கலாமே அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த ஆக்சிலரேஷன், எவ்வளவு ஆக்சிலரேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. தென் இதில் E அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கணும். இந்த ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னால் எவ்வளவு வெலாசிட்டின்னு நமக்கு தெரியாது. சரியா, ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய வெலாசிட்டி நமக்கு ஒரு கேத்தோட ரேஸோட வெலாசிட்டி. சரியா, கேத்தோட ரேஸோட வெலாசிட்டி என்னது, 10⁻⁷ m/s நமக்கு தெரியும். ஆனால் இந்த எலக்ட்ரிக் பிளேட் இருக்கக்கூடிய ஏரியாவில் கேத்தோட் ரேஸ் என்ட்ரி ஆகும்போது எவ்வளோ வெலாசிட்டின்னு நமக்கு தெரியாது. சரியா, ஸோ இப்போ இனிஷியல் அப்வேர்டு வெலாசிட்டி, அதாவது அப்வேர்டு வெலாசிட்டிங்கிறது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டால் மேல் நோக்கி போணுச்சு பார்த்தியா, ஸோ அந்த வெலாசிட்டி அதை ஸ்டார்டிங்கில் U = 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எவ்வளோ தூரம் சார் அது வந்து அப்படியே வெர்டிக்கல் டைரெக்ஷனில் மூவ் ஆகும், டிவியேட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் = டைம் × வெலாசிட்டி சொல்லாமா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இங்கே என்னது, இந்த பிளேட்டு எவ்வளோ லென்த் இருக்கோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். பிளேட்டோட லென்த்து தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். அது வரைக்கும் நமக்கு டிவியேட் ஆகும். சரி, சரியா, அப்போ L = லென்த்துங்கிறது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி × டைம், டைம் × வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற நம்ம கால்குலேட் பண்ணால் T = டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டி U = 0ன்னு தெரியும். ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஆக்சலரேஷன் = E/m × E. ஸோ இப்போ இதை இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அதாவது அந்த பிளேட் இருக்கிற லென்த்துக்கு நமக்கு வெர்டிக்கல் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அதை மோஷன் அப்படின்னு சொல்லலாமா. சரியா, இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா +1 டாப்பிக்கில் படிச்சிருக்கிறோம். இதை ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதனுடைய மோஷனை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கான ஃபார்முலா தான் இது. சரியா, நம்ம இதில் என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆணுச்சு. ஸோ அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, ஆக்சுவலாக இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய கேத்தோட் ரேஸு நமக்கு எப்படி டிவியேட் ஆகுது, இப்படி டிவியேட் ஆகுது. ஸோ டிவியேட் ஆகும்போது எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட், இதை தான் நம்ம வந்து டயக்ராமில் சொல்லியிருக்கிறோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுதான் இந்த Y'. ஸோ இது எவ்வளோ நமக்கு தெரிஞ்சதுன்னா எந்த இடத்துல ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் போய் விழும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் = Y' = UT + ½ AT². இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். சரியா, ஸோ இப்போ இந்த Y' கண்டுபிடிக்கணும். இப்போ U அப்படிங்கிறது இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆகிடுமா. ஸோ இந்த ஏங்கிறது என்னது,
இந்த எலக்ட்ரானுடைய ஆக்சலரேஷன். ஸோ இப்போ y dash is equal to ut plus half ae t square இருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எழுதியிருக்கிறோம். ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எதோட ஆக்சலரேஷன்? எலக்ட்ரானுடைய ஆக்சலரேஷன். சரியா? ஸோ இப்போ u வந்து நமக்கு 0 அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற டைம் 1/2. இப்போ a அப்படிங்கிறது ஆக்சலரேஷன். இது ஏவுக்கான வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா? e/m × e. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த டீங்கிறது என்னது? டைம். ஸோ ட்ராவல் பண்ணக்கூடிய டைம். இந்த டைமும் நமக்கு தெரியுங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எல். ஸோ இப்போ L/v. இங்கே t ஸ்கொயர் இருக்கிறதுனால L²/v². அதாவது L/v ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண 1/2 e/m இந்த L²/v². ஸோ L² அப்படிங்கிறது எழுதியாச்சு. இந்த v அப்படிங்கிறது வெலாசிட்டி. என்ன சார் வெலாசிட்டி? கேத்தோட் ரேஸோட வெலாசிட்டிக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி. என்ன வெலாசிட்டி? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு e/b. இதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? வெலாசிட்டி ஸ்கொயர் இருக்குது. வெலாசிட்டி ஸ்கொயர் டைம் தானே அது. அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு e²/b². சரியா? ஸோ இந்த இடத்துல v² அப்படிங்கிறது கீழே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? e²/b² அப்படிங்கிறது e² இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு e இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஒரு e இருக்குது. அப்போ இதில் கேன்சல் ஆகும். ஒரு e மட்டும் ரிமைனிங் இருக்கும். இந்த b² மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? புரியுதா? இந்த இடத்துல இருக்கிற ஸ்டெப் புரியுதா? அடுத்தது ஸோ இப்போ இந்த y dash அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பார்த்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பார்த்து தான் நமக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கும் போது பாரு இங்கேருந்து இந்த இடத்துல ஸ்க்ரீனில் கிடைக்குது பார்த்தியா? ஸ்க்ரீனில் கிடைக்குது பார்த்தியா? இந்த லென்த்தை தான் நம்ம ஒயின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்? இது இன்க்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாமா? இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் விழக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ y இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு y dash அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த இடத்துல நடக்கக்கூடிய சின்ன சேஞ்சஸ் தான் உனக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ அப்போ இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லலாம். இதை ஈக்குவல் பண்ணால் ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து சின்னு வச்சுக்கும். ஸோ சி இஸ் த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுக்கோ. ஸோ இப்போ இந்த சி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுற அப்படின்னா ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண y இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு y dash வேல்யூ என்ன? y dash வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். 1/2 e/m L²b² டிவைடட் பை e. சரியா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி e/m மட்டும் கண்டுபிடிக்கிறோம். e/m மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே y, இங்கே e. 2y டிவைடட் பை c L²b² அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்ன சார் வேல்யூலாம் நமக்கு தெரியும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, சிங்கிறது கான்ஸ்டன்ட், எல்லுங்கிறது என்னது? லென்த் ஆஃப் த பிளேட்டு, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு சம் வேல்யூ இருக்குல்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ e/mோட வேல்யூ நமக்கு இதுலேருந்து என்ன கிடைச்சது அப்படின்னா 1.7 × 10⁻11 கூலும் கிலோகிராம் பவர் -1. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிச்ச e/mோட வேல்யூ இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சார்ஜுங்கிறது என்னதுங்க? கேத்தோடு இல்லைன்னா வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சார்ஜ் ஒன்லி டியூ டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆஃப் பண்ணிடுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆஃப் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் வச்சுக்கிறோம். சரியா? ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன கான்செப்ட்டு. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கும் அப்படின்னா சர்க்குலர் பாத் ஆஸ் வெல் as எலிப்டிக்கல் பாத். சரியா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு போய் ஒரு சார்ஜை வச்ச அப்படின்னா அந்த சார்ஜ் என்ன பண்ணும்? எலிப்டிக்கல் பாத்தை சூஸ் பண்ணிக்கும். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெசனில் நம்ம படிக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா the magnetic force is equal to EVB அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த சார்ஜ் என்ன நடந்துச்சு? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு சின்ன டயக்ராம் போட்டு சொல்கிறேன். ஸோ இது ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனு. சரியா? இப்போ கேத்தோட் ரே ஸ்ட்ரைட்டாக போய் விழுந்துருக்கணும். விழுந்துச்சா? நம்ம என்ன பண்ணுறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் எடுத்துக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கேத்தோட் ரேஸு போய் எங்கே விழுவும்? ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் விழும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி தான் இருக்கும். சரியா? வெர்டிக்கல், எல்லாமே வெர்டிக்கல் தான். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போய் ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் விழும்போது இது என்ன பார்த்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சர்க்குலர் பாத்தை சூஸ் பண்ணணும்.
அது சர்க்குலர் மாதிரி தெரியும் நம்ம, ஏன்னா ஒரு ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு எலிப்டிக்கல், சரியாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ இது ஒரு சர்க்குலர் பார்த்து நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடியஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாமா, ஆர்னு கால்குலேட் பண்ணலாமா. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரேடியஸை வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இது சுற்றி 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 வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா உனக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் என்னது, mv²/r. எம்ங்கிறது நமக்கு தெரியும், எம்ங்கிறது மாஸ், விங்கிறது வெலாசிட்டி, ஆருங்கிறது என்ன சார், ரேடியஸ். எதோட ரேடியஸு, இங்கே ஒரு சர்க்குலர் பாத்தை சூஸ் பண்ணிச்சு பார்த்தியா, அதனுடைய ரேடியஸ். ஸோ இப்போ நம்ம கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதனால் கிடைச்ச சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் இங்கே ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம், சரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸஸ், ஒன்று வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்று வந்து என்னது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ரெண்டையும் என்ன பண்ணுற, ஈக்குவல் பண்ணுற. ஸோ இப்போ இதுவும் வெலாசிட்டி இதுவும் வெலாசிட்டி, ஒரு வெலாசிட்டி கேன்சல் பண்ணிவிடு. ஸோ இப்போ EB = mv/r. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா E/m கால்குலேட் பண்ணலாம். அப்படி E/m கால்குலேட் பண்ணோம்னா இந்த m இந்த சைடு கொண்டு வந்துரு, பியை அடுத்த சைடு கொண்டு போயிடு, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ, அவ்வளோதான். நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கோ, நோன் வேல்யூஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுன்னா அன்னோன் வேல்யூஸ்லாம் இன்னொரு சைடு எடுத்துக்கோ. ஸோ இப்போ E/m = v/br, சரியா. ஸோ இதில் என்ன டேம்லாம் நமக்கு தெரியும்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி E/mக்கான ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ விங்கிறது வெலாசிட்டி. வெலாசிட்டினா எதோட வெலாசிட்டி சார், கேத்தோட ரேஸோட வெலாசிட்டி. ஸோ கேத்தோட ரேஸோட வெலாசிட்டிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரியா. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோ தான் வெலாசிட்டின்னு தெரியும் நமக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுற, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஸோ இப்போ E/m = விங்கிறது என்ன, அது E/b. ஸோ இப்போ E/, இங்கே ஒரு b ஆல்ரெடி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கொடுத்துருக்குறோம். இப்போ இங்கேருந்து கிடைச்ச ஒரு b மேக்னெட்டிக் ஃபீல்டு b² × r. அந்த ஆறுங்கிறது என்னது, ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கிடைச்சது பார்த்தியா, அதில் இருக்கக்கூடிய ரேடியஸ். ஸோ இப்போ இதில் நம்ம இது எல்லா வேல்யூவும் நமக்கு இப்போ தெரியும். இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு E/m என்ன கிடைக்குது, 1.7 × 10⁻11 கூலும் kg/-1, சரியா. இப்போ E/mக்கான வேல்யூ எல்லாம் கிடைச்சிச்சா, நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் டைரெக்டாக பார்க்குறோம். அடுத்தது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் வச்சுட்டு பார்க்குறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் வச்சுட்டு பார்க்குறோம். எல்லாத்துக்கும் என்ன வேல்யூ கிடைச்சிது, சேம் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கிடச்சிது, சரியா. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் இருக்குது. நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம், அந்த டியூபுக்குள்ளே என்ன இருக்குது, கேஸ் இருக்குது, டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய கேஸ் இருக்குது. அடுத்தது அங்கே இந்த கேத்தோடு ஆனோடு அப்படிங்கிற எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. சரி, இதனால் எதனாச்சும் இந்த E/m வேல்யூ சேஞ்ச் ஆகுமா. ஸோ இப்போ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த வேல்யூலாம் போட்டிருக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்ளை பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்ளை பண்ணுறோம், அந்த லென்த் ஆஃப் த பிளேட் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், சரியா. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான வேல்யூ, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான வேல்யூ, ஒரு ரேடியஸுக்கான வேல்யூ. ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம், நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ த ஸ்பெசிஃபிக் சார்ஜஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, சரியா. எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய கேஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, சரியா. நம்ம என்ன கேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோட்ஸ், உள்ளார என்ன எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுறோம், சரியா. ஏன்னா அங்கே வந்து கேத்தோடு இருக்குது, ஆனோடு இருக்குது, அது எந்த மாதிரியான மெட்டலில் நம்ம அந்த எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நமக்கு E/m வேல்யூ எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாத்துலேயும் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடச்சிருக்கு.